ஃப்ரீலான்ஸாக பண்ணுறவங்க நான் ஏன் டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால காரணம். இதில் ஏடிசி, ஏடிடி உங்களுக்கு அந்த சாப்டர் 6 டிடக்ஷன்ஸ் இருக்குது. எனி மோட் ஆஃப் ஃபண்டு உங்கள் பேங்க்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இன்கம் டேக்ஸ் காட்டியே ஆகணும். இதுதான். ஸோ நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம், நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் பற்றி சில கிளாரிஃபிகேஷன்ஸ். ஹலோ, ஐம் சந்தோஷ்குமார், ஹெல்த் கேர் நரிக் சேனல். ஒரு டாக்டர் வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளினிக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. இப்போ ஆப்வியஸாக நல்ல இன்கம் வருது. இந்த இன்கம்மை எப்படி வந்து கவர்மெண்ட் சட்டத்திற்கு ஃபாலோ பண்ணி ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னு ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போது அதை பற்றி கேள்விகள் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் வேணும். அண்ட் அதுக்காக இன்றைக்கி நம்ம யார் மீட் பண்ண போகிறோம்னா மிஸ்டர் தினேஷ் ராஜா. வெல்கம் எஸ்எம் தினேஷ் ராஜா, அவர் ஆடிட்டர். ஸோ ஈவன் எங்கள் கம்பெனியோட ஆடிட்டிங் ஒர்க் அவர் பார்க்குறாரு. எஸ்எம் தினேஷ் ராஜா வந்து கோயம்புத்தூர்ல ஆடிட்டராக இருக்காரு. அவர் இது இல்லாமல் அவர் ஆஃபீஸஸ் வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், குருகிராம் இங்கெல்லாம் ஆஃபீஸ் இருக்கு. கடந்த 7 வருடங்களாக அவர் ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராரு. வாங்க அவர்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு, அவர்கிட்ட கேட்கலாம். தினேஷ் ராஜா எப்படி இருக்கீங்க? எக்ஸலண்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ தினேஷ் ராஜா. தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஃபார் ஹெல்த் கேர் நரிக் சேனல். நான் பேசிக்காக இந்த ஹெல்த் கேர் நரிக் சேனல் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பேக்ரவுண்ட் யாருமே இல்லை அப்படின்ற டைம்ல அவங்க தனியாக நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு இருக்கு. ஸோ நம்ம நிறைய ஒரு ஸ்டார்ட் அப் டாக்டர்ஸ் ஒரு கிளினிக் பண்ணும்போது எப்படிலாம் பண்ணணும் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு வரோம். அதில் இது ஒரு முக்கியமான வீடியோவை நான் பார்க்குறேன். ஒரு டாக்டர் இன்கம் டேக்ஸ் பிளானிங் பண்ணுறதும் ஜிஎஸ்டி பிளானிங் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதில் என்கிட்ட இருக்கக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத வருமானம் 50,000 ரூபாய் இருக்கு. ஏன்னா ஒரு டாக்டர் ஒரு கார்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் தான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 50,000 சம்பளம் ஒரு டாக்டர் இன்கம் டேக்ஸ் பிளானிங் எப்படி? ஓகே, எக்ஸலண்ட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து சேலரிடான ஒரு டாக்டர் 50,000 per month வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டு வருமானம் ஒரு 6 லட்ச ரூபாயா இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ரிஜிம், நோ ரிஜிம் ரெண்டு இருக்குது. ரெண்டுலேயுமே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேலரிடு பீப்புளுக்கே 50,000 ரூபாய் தராங்க. ஸோ அந்த 6 லட்சத்தில் 50,000 கழிச்சிட்டோம்னா 5,50,000 ரூபாய். ஓல்ட் ரிஜிமில் பேசிக் டேக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 5 லட்ச ரூபாய். அதில் ஏடிசி, ஏடிடி உங்களுக்கு அந்த சாப்டர் 6 டிடக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கழிச்சோம்னா எப்படி இருந்தாலும் டேக்ஸ் வராது. அதே மாதிரி நியூ ரிஜிமில் பார்த்தீங்கன்னா கூட 7 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் வந்து வராது. எஃபெக்டிவாக 7.25 லட்ச ரூபாய் வரைக்கும் கூட நியூ ரிஜிமில் டேக்ஸ் வராது. ஸோ இப்போ ஏன்னா டாக்டர்ஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரொம்ப ரெலவெண்ட், ரொம்ப ப்ராக்டிக்கலான ரெலவெண்டான கொஸ்டின். என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி இதை ஹவ் லாட். படிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 5-7 வருஷம் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் சேலரி செக்யூர் பண்ணுறாங்க. அப்படி போகும்போது டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பேரை கேட்டாலே யாருக்குமே கொஞ்சம் இதாகும். ஸோ அவங்க வந்து இதை பற்றி வரி பண்ண வேண்டியது கிடையாது. அவங்க எம்ப்ளாயரும் அவங்களுக்காக டிடிஎஸ் பிடிக்க வேண்டியது கிடையாது. அதை வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து கவலை இல்லாமல் இது பண்ணலாம். பட் அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஜூலை 31 ஜூலை அதுக்கு முன்னாடி அவங்க வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். இப்போ இப்போ கவர்மெண்ட்டில் இந்த ஓல்டு ரெஜிமில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3-4 வருஷ காலகட்டத்தில் என்ன அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, மக்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ் ஒரு குழந்தைக்கு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு எல்ஐசி கட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து நீ வந்து உன்னோட டேக்ஸபிள் இன்கம்லேருந்து இதை கழிச்சுக்கோ, இதை கழிச்சுட்டு பேலன்ஸுக்கு நீ டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஏடிசி அப்படிங்கிறது. இந்த ஏடிசியில் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் கழிச்சிக்கலாம், உங்களோட குழந்தைக்கு கட்டுற டியூஷன் ஃபீஸ் அதை நீங்கள் வந்து கழிச்சிக்கலாம். அது போக நீங்கள் பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது கழிச்சிக்கலாம். நியூ பென்ஷன் ஸ்கீம் அதுக்கெல்லாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது கழிச்சிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வாஸ் மோட்டிவேட்டிங் யூ டு இன்வெஸ்ட். ஸோ அந்த இது கழிச்சிக்கலாம். 80D அதில் வந்து நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 25,000 ரூபாய் அதை நீங்கள் கழிச்சிக்கலாம். இதே உங்கள் பேரண்ட்ஸ் டிபெண்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 25,000 ரூபாய் எடுத்துக்கலாம். இதே அவங்க சீனியர் சிட்டிஸாக இருந்தாங்கன்னா அதை அப்படி டபுள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏடிசி அண்ட் ஏடிடி. ஏடிசி அப்படின்னா சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்ஸ். இப்போ அதே டாக்டர் மாத சம்பளம் 1 லட்ச ரூபாய் இருக்கு. இல்ல இங்க 2 விஷயமா வச்சுக்கலாம். ஒன்னு அவர் சேலரிட் எம்ப்ளாயா இருக்கலாம், 1 லேக் வாங்குறாரு அந்த டாக்டர். இல்ல அவர் ஒரு கிளினிக் வச்சிருக்காரு, அவரோட மாத இன்கம் 1 லட்ச ரூபாய் இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் அவங்களோட டாக்ஸ் பிளானிங் எப்படி இருக்கும்? இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஒன்று வந்து நீங்கள் உங்கள் சேலரியே 12 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அவங்க வந்து ப்ராக்டிஸ் ரன் பண்ணுறாங்க, அந்த ப்ராக்டிஸில் 12 லட்ச ரூபாய் வந்து ஆண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அவங்க வந்து சேலரி வந்து 12 லட்ச ரூபாய் வாங்குறாங்கன்னா அகைன் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நியூ ஸ்கீம் ஓல்டு ஸ்கீம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவைலபிளாக இருக்கு, அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஓல்டு பெஸ்ட்டாக நியூ பெஸ்ட்டாக அப்படின்னு சூஸ் பண்ணுறதுல
எதை வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு எடுக்கக்கூடிய டிடெக்ஷன்ஸ். நான் உங்களுக்கு 80C சொன்னேன், 80D சொன்னேன், அந்த மாதிரி இன்னொரு செக்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் சில செக்ஷன்ஸ் இருக்கு. 80E வந்து எஜுகேஷன் லோன் வந்து அவங்க படிக்கும் போது போயிருந்தாங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க டிடெக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஆமாம். இதே வந்து அவங்க வந்து ஹவுஸ் ரெண்ட் எங்காவது போய் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களோட சேலரியில் ஹவுஸ் ரெண்ட்டுன்னு சில அலவன்சஸ் வந்து கொடுப்பாங்க, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் CTC. அதை வந்து அவங்க ஓல்டு ஸ்கீமில் டிடெக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிடெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்குது. மொத்தமாக நான் சேமிச்சதும் என்னோட ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நியூ ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. இதே வந்து 3.25 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு என்னோட டிடெக்ஷன்ஸ் எல்லாம். ஏன்னா இப்போ ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னம்னா அவங்க வந்து 2 இதில் நீங்கள் டிடெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை வந்து இதில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து எடுத்துக்கலாம், அது வந்து 2 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம். 80Cல 1.5 வரைக்கும் பிரின்சிபல் ரீபேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேரும் போது 3.75 lakhs வந்து வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஓல்டு தான் பெஸ்ட்டு. பட் இந்த 1.5க்கும் 3.75க்கும் நடுவில் இருக்கிறது இல்லையா, அது வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸ் நம்ம அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அசஸ் பண்ணுவாங்க. ஸோ சேலரியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இதை பண்ணணும். இதே வந்து இதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஓன் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது அப்படின்னா, நான் ஃப்ரீலான்ஸ் தானே பண்ணுறேன், எதுக்கு இந்த இன்கம் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பட் ஃப்ரீலான்ஸ் பண்ணாலும் அந்த இன்கம் இஸ் டேக்ஸபிள். ஸோ அது ஏன் எப்படி நினைச்சுக்கிறாங்க நான் ஃப்ரீலான்ஸாக பண்ணுறவங்க நான் ஏன் டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டான ஒரு கட்டத்துக்குள்ள அவங்க வரல. நம்ம ஒரு விசிட்டிங் டாக்டராக நம்ம சாயந்தரம் ஒரு இது பக்கம் போகிறோம், ஒரு 1 hour ஒர்க் பண்ணுறோம், அதில் ஒரு அமௌண்ட் வருது, அதை கேஷாவோ இல்லை நம்ம பேங்க்லேயோ வாங்குறோம். ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி சேலரி இருக்கு, நான் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன், இதுக்கு ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி வச்சுக்கலாமா? எனி மோட் ஆஃப் ஃபண்டு உங்க பேங்க்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை இன்கம் டேக்ஸ் காட்டியே ஆகணும். இதுதான் ரூல். கண்டிப்பாக எனி மோட் ஆஃப் ஃபண்டு நம்ம உள்ளே வருது அப்படின்னா நம்ம முதல்ல வந்து அது டேக்ஸபிளா இல்லை நான் டேக்ஸபிளான்னு பார்க்கணும். டேக்ஸபிளுங்கிறது நம்மளோட உழைப்பில் வந்து வருது. நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், எனக்கு வருது, அதை நான் டேக்ஸ் பண்ணுறேன். இதே அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு 50,000 60,000 கொடுத்தாருன்னா அது நான் டேக்ஸபிள் ஃபண்டு, அது எனக்கு ஒரு கிஃப்ட், அது வந்து டேக்ஸ் வராது. இல்லை நான் வெளியிலேருந்து வேறு யார்கிட்டயாவது ஒரு கிஃப்ட் வாங்குறேன், ஒரு 40,000 எனக்கு என்னோட மாமா கொடுத்தாரு, பொண்ணு விட்ட மாமா கொடுத்தாருன்னா அது 50,000 மேலே போனதான் டேக்ஸபிள். ஸோ நம்ம எனி ஃபண்டு நம்மளுக்குள்ள வருது, பேங்க்லயா ஒரு கேஷாக வரும், அது டேக்ஸபிளா நான் டேக்ஸபிளாங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு சில கிரைட்டீரியாஸ். இப்போ வந்து நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பளம் கூடிய டாக்டருக்கு 12 லட்ச ரூபாய் வருட வருமானம் வரும். அந்த 12 லட்ச ரூபாய் வருட வருமானம் வருது அப்படின்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னா 3.75 lakhs எடுத்துக்கலாம். நியூ டேக்ஸ் ரெஜிம்னா எவ்வளவு நம்ம டேக்ஸ் இல்லை, நியூ டேக்ஸில் டிடெக்ஷன்ஸ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரைட்டீரியா, ஒரு தம்பு ரூல் என்ன சொன்னேன் அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் என்னோட டிடெக்ஷன் ஓல்டு ரெஜிம்ல எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கண்ண மூடி நியூ ரெஜிம் போயிடலாம். இல்லை என்னால் 3,75,000 ரூபாய் வரைக்கும் டிடெக்ஷன் எடுக்க முடியும்னா நம்ம ஓல்டு ரெஜிம்லேயே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் டாக்டர் வந்து ஆடிட்டர்ட்ட கன்சல்ட் பண்ணணும், நியூ ரெஜிம் பண்ணலாம், ஒரு ரெஜிம் பண்ணலாம், எதில் போன பெனிஃபிட்னு அன்னைக்கு அந்த இருக்கிற சூழ்நிலை பொறுத்து முடிவு பண்ணிக்கணும். ஒரு சேலரி டாக்டர், இப்போ அதுவே ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர், அவர் கிளினிக் வச்சிருக்காரு, அவர் 12 லட்ச ரூபா அவருக்கு கன்சல்டேஷன் ஃபீ மட்டுமே வருது 1 year, அவர் வேற எங்கேயும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றப்போ கன்சல்டேஷன் ஃபீ வந்து மாதம் 1 லட்ச ரூபாய் வருதுன்னா இப்போ இன்கம் டேக்ஸில் சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸம்ஷன்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ்னு சொல்லலாம், இது எக்ஸம்ஷன் சொல்ல முடியாது, ரிலாக்ஸேஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் தே வில் பி டூ பிஸி. அப்போது இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான ரூல் என்னன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே உன்னோட வருமானம் இருந்தால் நீ வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேஷ் ரெஜிஸ்டர், ஜேர்னல்ஸ் வரது போகிறது இதெல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு. பட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு 44 ADA அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு கீழே ADA அதில் வந்து டாக்டர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 50 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களோட ஆண்டோட கிராஸ் ரெசிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாகவே 50 lakhs ஐ மீன் 50% மட்டும் நீங்கள் இன்கமாக காமிச்சுக்கோங்க. அதாவது 50 லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதில் 50% நீங்கள் உங்களோட இன்கமாக காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு இன்கம் நீங்கள் காமிக்கணும்னா நீங்கள் வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆடிட்டுங்கிற விஷயத்துக்கு அப்புறம் வர ஸோ இந்த 50% இன்கமாக காமிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ எனக்கு நீங்கள் கேட்ட இந்த 12 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு மெடிக்கல் கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்கம் வருது அப்படின்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே 6 lakhs தான் என்னோட இன்கம் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடலாம். ஓகே, 6 lakhs தான் இன்கம்னு காமிக்கும் போது எனக்கு இந்த ஓல்டு ஸ்கீமில் டிடெக்ஷன்ஸ் 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் 5 லட்ச ரூபாய் ஆகிடும், டேக்ஸ் கிடையாது. நியூ ரெஜிம்ல ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கிடையாது, ஏன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு கம்மியாக இருக்குது. அதனால 12 லட்ச ரூபாய் இன்கம் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய டாக்டருக்கு டேக்ஸே வராது. சூப்பர். சரி, இப்போ 2 lakhs போயிடலாம். இப்போ அகைன் வி ஸ்டிக் டு தி டாக்டர் பிராக்டிஸ் பண்றாரு, அவரோட மாத வருமானம் 2 லட்ச ரூபாய், இப்போ வருஷத்துக்கு 24 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்போ எப்படி? இப்போ இந்த 24 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அகைன் 44 ADA அப்ளை ஆகும்.
இப்போ 44 24 லட்சம் 50% அப்ளை பண்ணால் 12 லட்ச ரூபாய். அந்த 12 லட்ச ரூபாய்க்கு அகைன் ஓல்டா நியூவா டிடக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணி நம்ம டேக்ஸ் கட்டிக்கலாம். இதில் வந்து என்ன ஒரு இது அப்படின்னா, சில டைம் வந்து அவருக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக கூட இருக்கலாம். அப்போதான் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போட்டிருப்பாரு, அவரே ரன் பண்ணும்போது நிறைய காசு இன்கர் பண்ண வேண்டிய. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 50% எப்படி இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக உனக்கு இன்கமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் சொல்கிறாங்க. இந்த 50% கம்மியாக நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னம்னா, அப்போ நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட, ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட், குவாலிஃபைட் சார்ட்டட் ப்ராக்டிசிங் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு 24 lakhs என்னோட ரெவன்யூ வந்திருக்கு, பட் என் இன்கம்னு என் கைக்கு நின்னது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ வந்து ஒரு 8 lakhs தான், நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னோட இது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அந்த ஆடிட்டர் வந்து அதை ஆடிட் பண்ணுவார், எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணுவார், வாட்ச் பண்ணுவார், கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குவார். அப்போ வந்து 8 lakhs தான் என்னோட இன்கம் அப்படின்னு சொல்லி ஆடிட் பண்ணி புக்ஸ் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ 44 ADAல 50% நீங்கள் இன்கமாக காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தலை, ஹேஸ் அன் ஆப்ஷன் டு ஷோ. அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து 24 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெசர்வ் டாக்ஸேஷனாகவும் போய்க்கலாம், இல்லைன்னா ஆல்டர்டாகவும் போய்க்கலாம். 24 லட்சம் வருமானம் வச்சு இவ்வளவு செலவாச்சு எனக்கு இவ்வளவுதான் ப்ராஃபிட் காட்டி அது புக்ஸ் ரெடியாக வச்சிருக்கணும். அதே வந்து அவங்க பிரசன்டிவ் டாக்ஸேஷன் இருக்காங்க, ஆனா அவங்க புக்ஸ் வைக்க தேவையில்லை, பிரசன்டிவ் டாக்ஸேஷனை 44 ADA சூஸ் பண்ணலாம். ஆமா, ஸ்ட்ரைட்டாவே 24 லட்சம் 12 லட்சம் தான் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 லட்சத்துக்கு நியூ ரெஜிமா இருந்தா 7 lakhs. கரெக்ட். அப்ப பேலன்ஸ் 5 லட்சத்துக்கு மட்டும் எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? இல்ல, நியூ ரெஜிம்னா 7 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. ஆனா 7 lakhsக்கு மேல தாண்டும் போது ஸ்லாப் பேசிஸ்ல அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ணணும். அது இப்போ அந்த 12 லட்சம் வருது அப்படின்னா அப்போ ஸ்லாப் ரேட் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து 5, 10, 15, 20 அப்படின்னு சொல்லி வந்து இப்போ ஓல்டு ரெஜிமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 10 லட்சத்துக்கு அந்த இந்த அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 12 லட்சத்தில் டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கழிச்சிடுவோம். இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கழிச்சது போல் லெட்ஸ் அஸ்யூம் 12 லட்சம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் 10 லட்சத்துக்கு 1,12,500 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். அடுத்த 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு 30% கட்டணும். ஸோ 60,000 ப்ளஸ் 1,12,500 ரூபாய், 1,72,500 ப்ளஸ் இது செஸ் 4% இது சேர்த்து அவங்க வந்து கட்டணும். அப்போ வந்து ஒரு 24 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு 2 lakhs டாக்ஸ் கட்டுறது இருக்குமா? அதிகபட்சமாக அது வந்து வரும். அதோட கம்மியாக வருதுக்கு இந்த டேக்ஸ் ஸ்கீம்ஸில். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து 5 lakhs போயிடலாம். இப்போ ஒரு டாக்டரோட வருமானம் 5 lakhs இருக்கு, அவர் ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனர், இப்போ வருஷத்துக்கு ஒரு 16 lakhs சம்பாதிக்கிறார். ஓகே, இப்போ இவரோட டாக்ஸ் பிளானிங் என்ன? ரைட். இவரோட டேக்ஸ் பிளானிங்கிறது எப்படி டேக்ஸ் அப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 44 ADA இருக்காங்க, அந்த செக்ஷனில் அவன் சொல்கிறாங்க அப்படின்னா 50 lakhs வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா நீ பண்ணிக்கலாங்கிறாங்க. அதே வந்து பட்ஜெட் 2023 வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, என்னன்னா 75 lakhs நீ அதை மாற்றிக்கோ, ப்ரொவைடட் 95% மேலே நீ பேங்க்ல வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபா மாதம் சொல்கிற டாக்டரு அவர் வந்து அவரோட கிராஸ் ரெசிட்ஸில் 95% மேலே பேங்க்ல தான் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு இது பெனிஃபிஷியல், அந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா அவரு 44 ADA ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அகைன் அவர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணி அவர் வந்து இன்கம் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போனா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா தினேஷ், 60 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர் வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் சூஸ் பண்ணா 50% எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்கிட்டு 50% இன்கமாக காட்டிக்கலாம். அப்போ 30 லட்ச ரூபாய் அவருக்கு இன்கம். அந்த 30 லட்சத்துக்கு அவர் வந்து ஓல்டு ரெஜிமோ நியூ ரெஜிமோ அபவ் 10 lakhனா எவ்வளவு இன்கம் டேக்ஸ், 20 lakhs மேலே இன்கம் டேக்ஸ் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி டோட்டலாக கட்டணும். அப்படின்னா நியூ ரெஜிம்ல 7 lakhs போயிடுது, பாக்கி 30 லட்சத்துல 23 லட்ச ரூபாய் வந்து அவங்க இன்கமா வந்துருக்கு. 23 லட்சம் எவ்வளவு டேக்ஸ் கட்ட மாதிரி 6.9 lakhs வந்து பே பண்ற மாதிரி வரும். ஆனா இல்ல, அது அப்படி இல்லை. ஸோ நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம், நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் பற்றி சில கிளாரிஃபிகேஷன்ஸ். நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 10, 15, 20 அண்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு சினாரியோ எடுத்தோம், 12 லட்ச ரூபாய் இன்கம் வர ஒரு டாக்டர் வந்து 2 lakhs வரைக்கும் டேக்ஸ் பே பண்ணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. அது ஆக்சுவலாக வந்து ஓல்டு ஸ்லாப்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 10 லட்ச ரூபாய்க்கு ஆஃப்டர் டிடக்ஷன்ஸ் 12 லட்ச ரூபாய் ஒருத்தருக்கு இன்கம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு 1,12,500 ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு 2 லட்ச ரூபாய் வருதுல 30% பே பண்ணி ஆகணும். அப்போ 60,000. ஸோ 1,72,500 ப்ளஸ் 4% செஸ் இந்த மாதிரி வந்து பே பண்ணணும். இது டைம்லி ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லாட்டி அந்த 2 லட்ச ரூபாய் வரைக்கும் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு 7 lakhs நம்ம வந்து இந்த ரிபேட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். பட் ஒன்ஸ் 7 lakhs வந்து நம்ம வந்து தாண்டி போகும்போது நம்மளுக்கு வந்து சில ஸ்லாப்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு 3 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷனு,
3 to 7 lakhs இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நம்ம வந்து 5% இன்கம் காமிக்கணும். ஸோ இப்போது 7 லட்ச ரூபா வரைக்கும் எனக்கு டேக்ஸ் கிடையாது. 7,01,000 நம்ம வந்து மாறும்போது நம்ம வந்து 5% வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 லட்சத்துக்கு பண்ணுவோம். அப்போது 20,000 ரூபாய் டேக்ஸ் வரும். அப்போது இது 12 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்கமாக காமிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 to 7ங்கிறவங்க அந்த ஸ்லாபில் ஒரு 5%, 7 to 10ங்கிற ஸ்லாபில் ஒரு 10%, 10 to 12ங்கிற ஸ்லாபில் ஒரு 15%, அப்படி வந்து நம்ம காமிக்கணும். அப்போ ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும், ப்ளஸ் 4%. ஸோ 12 லட்ச ரூபாய் வரவங்களுக்கு இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த சினாரியோ வந்து ஒரு 60 லட்ச ரூபாய் இருக்கிறவங்க மந்த்லி பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம 50% நம்ம இன்கமாக காமிக்கிறோம்னா 30 lakhs. அந்த 30 lakhsக்கு நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்கீமில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ 12 லட்ச ரூபாய்க்கு 80,000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் 12 to 15 பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஸ்லாப் வந்து 20 இருக்குது. ஸோ அதுவும் வந்து 60,000 எடுத்துக்கலாம், 140. இந்த 15க்கு மேலே போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து 30% பண்ணணும். ஸோ இந்த 15 to 30 அப்படிங்கிற இதுக்கு 30% 4.5 லட்ச ரூபாய். ஸோ 4.5 லட்ச ரூபாய் முதல்ல நம்ம வந்து பே பண்ண வேண்டியதை சேர்த்து நம்ம வந்து டோட்டலாக 140, 80 + 60, 140 + ஒரு 450, 6,90,000 நம்ம டோட்டலாக பே பண்ண வேண்டியது வரும். ஆமாம், ப்ளஸ் 4% செஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் நீங்கள் அடிக்கடி சொல்றீங்க. இப்போ வந்து நியூ ரெஜிம் பண்ணால் ஒரு சில இடங்கள்ல நமக்கு டேக்ஸ் சேவ் ஆகும், ஓல்டு ரெஜிம்னா ஒரு சில இடங்கள்ல நமக்கு டேக்ஸ் வந்து சேவ் ஆக வாய்ப்பு இல்லை. அது பேஸ்ட் ஆன் ஆர்டிகல். ஏன் கவர்மெண்ட் வந்து நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் வச்சிருக்கு? ப்ரீவியஸாக வந்து நான் சொன்னேனே, அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இட் வாண்ட்ஸ் பீப்புள் டு சேவ் மணி, இட் வாண்ட்ஸ் பீப்புள் டு செக்யூர் தேர் ஃபியூச்சர் அப்படிங்கிற இருந்த ஒரு காரணத்தினால மோர் இன்சென்டிவ்ஸ் ஆன் டேக்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நவ் கவர்மெண்ட் இஸ் வாண்ட்ஸ் தி எக்கனாமிக் டு ஃப்ளோ. ஸோ அதனால் புஷ் பண்ணுறாங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இன்டெரக்ட் புஷிங் இது, டேரெக்டாக நீ ஸ்பெண்ட் பண்ண சொல்லலை. பட் அதே சமயம் இட் இஸ் நாட் லிமிட்டிங் அஸ் டு நீ எல்ஐசி தான் போடணும், நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் போடணும், நீ வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கட்டி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லும் போது 1 லட்ச ரூபாய் கட்டுற இடத்துல 20,000 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி எந்த ஸ்கூலுமே தராங்க. மிச்சம் 80 எக்ஸ்ட்ரா அமினிட்டிஸ் தான் போகுது. அப்போ மிச்சம் 80,000 ரூபாய்க்கு டிடக்ஷன்ஸே எடுத்துக்க முடியல. வேற இந்த நியூ ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷனை வந்து இந்த ஸ்லாப் ரேட்ஸ் உயர்த்திட்டதுனால, ஸ்லாப் ரைஸ் பண்ணிட்டதுனால நம்ம அதில் போகாமே நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ as far as இந்த டாக்டர்ஸ் ஆர் கன்சர்ன்டு, இந்த நியூவா ஓல்டா அப்படிங்கிறத வந்து நீங்கள் 2 ஏரியாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று, whether you have to do whether you have to audit your books, yes or no, அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது, நியூவாக ஓல்டான்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ புக்ஸ் ஆடிட் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது உங்களோட ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷன். நீங்கள் 50% இன்கம் காமிக்க விருப்பப்பட்டீங்கன்னா ஆடிட் பண்ண வேண்டியதில்லை. இல்லை 50% கம்மியாக காமிக்கணும்னா நீங்கள் அதை ஆடிட் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, நியூவாக ஓல்டா எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம்னா தம் ரூல் 1.5 lakhsக்கு மேலே கீழே என் டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா நியூ இஸ் த பெஸ்ட். இதே 3.75 lakhsக்கு மேலே என் டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா ஓல்டு இஸ் த பெஸ்ட். அவ்வளோதான். ஸோ இது இவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய டாக்டர், ஆமாம், அவர் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய டாக்டர், அவர் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ராக்டிஷனராக இருக்கிறாரு. அப்படின்றப்போ இவரோட டிடக்ஷன்ஸ், இவரோட டேக்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற டாக்டருக்கு இப்போ நான் அந்த 60 lakhsக்கு கூட அந்த 95%க்கு மேலே அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம இதுலேயே போய்க்கலாம், நியூ ஸ்கீமில் ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷனில் போய்க்கலாங்கிற ஒரு இது சொன்னோம். இந்த 10 லட்ச ரூபாய் மாதம் சம்பாதிக்கிற டாக்டருக்கு ஆப்ஷனே கிடையாது. அவர் வந்து புக்ஸ் வந்து ஆடிட் பண்ணியே ஆகணும், புக்ஸ் ரெகுலராக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கேஷ் லெட்ஜரு, அக்கௌண்ட்ஸு, ரிசீவபிள்ஸு, பேயபிள்ஸு, என்ன வேறு என்ன இது அவர் ப்ரொஃபஷனலாக என்ன மெயின்டைன் பண்ணணுமோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அவர் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவர் கண்டிப்பாக டேக்ஸ் ஆடிட் தான் போகணும். கண்டிப்பாக டேக்ஸ் ஆடிட் தான் போகணும். பெர்சன்டேஜ் போக முடியாது. பெர்சன்டேஜ் வந்து 75 lakhsோட முடிஞ்சு லிமிட். பெர்சன்டேஜ் டாக்ஸேஷன் 75 lakhs ப்ரொஃபஷனலுக்கு முடிஞ்சு. அவர் 1 crore 20 lakhs ஆயிட்டதுனால அவர் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி தான் ஆகணும். இதில் ஸோ ஆடிட் பண்ணி அவருக்கு என்ன இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவர் இப்போ 1 crore இப்போ ஈவன் 60 lakhs டர்ன் அவுட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை 1 crore டர்ன் அவுட் பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்குற எம்ப்ளாய் கொடுக்குற சம்பளம் எல்லாமே இவங்க வந்து அதில் வந்து இப்போ 60 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 30 lakhs அப்படியே போயிட்டதுனால எக்ஸ்பென்ஸ்லாம் அதில் கணக்கில் போயிடுது. பட் இதுவே இவங்க 1 கோடி ரூபாய் 1 கோடி 20 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்றப்போ இவங்க அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் போட்டு அதில் என்ன லாப நஷ்டமோ அதில் அவங்க அப்படி கணக்கு அடிக்கிறது. ஆமாம். ஸோ இப்போ 1 கோடியே 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு டாக்டர் இன்கம்மாக, கன்சல்டிங் இன்கம்மாக வருது அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருப்பாரு, ஒரு 5லேருந்து 10 பெட்டு போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நர்சஸ் வேலைக்கு வச்சிருப்பாரு, மேபி ஆம்புலன்ஸ் கூட இருக்கலாம் ஒரு இது.
அண்ட் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவர் வந்து இது பண்ணுறாரோ அது எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். அவர் ஏதாவது கேபிட்டல் எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காரு, இன்ஃப்ரா உள்ளே போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் அலவபிள். ஸோ சேலரி, வாட் எவர் யூ பே ஃபார் தி எனி ஃபுட்டு தட் யூ ஆர் ப்ரொவைடிங் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அதை நீங்கள் சார்ஜ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸாக எழுதிக்கலாம். அப்போ வந்து 75 lakhs மேலே போயிட்டாலே கண்டிப்பாக ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் ரைட். ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கும் டாக்டருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அந்த ஜிஎஸ்டி ஒரு டாக்டர்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்? இப்போ ஃபார் நவ் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி இஸ் எக்ஸம்ப்ட். ஸோ எனி டர்ன் ஓவர் யூ டோன்ட் பாதர் அபவுட் ஜிஎஸ்டி. தேவையில்லை, 1.2 crores தேவையில்லை. ஏன்னா ஹெல்த் கேர் சர்வீசஸில் இருக்காரு. கவர்மெண்ட் ஹஸ் எக்ஸம்ப்டட் சச் சர்வீசஸ் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ அவர் வந்து ஜிஎஸ்டி பற்றி வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. வேறஸ் அவர் வந்து ஒரு ஃபார்மசி வச்சுருக்காரு. அந்த ஃபார்மசியில் ஒரு 40 lakhs மேலே டர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும். அதில் எனி அப்ளிகபிள் ரேட்ஸ் செப்பரேட் என்டிட்டியாக அது இருந்தால் தான் அவருக்கு பெட்டராக இருக்கும். ஆமாம், அது செப்பரேட் என்டிட்டியாக ஃபார்மசி செப்பரேட் என்டிட்டி இட் இஸ் ஈஸி டு மேனேஜ். அது வந்து தனியாக அவர் வந்து மேனேஜ் பண்ணி ஜிஎஸ்டி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி செப்பரேட் என்டிட்டியாக இருக்கணுமா, இல்லை லேப் ஃபார்மசி ஒரே என்டிட்டியாக இருக்கலாம், இல்லை செப்பரேட் என்டிட்டியாக இருக்கலாம்? லேப் டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ்க்கு இட்ஸ் எக்ஸம்ப்ட் அகெயின் ஃப்ரம் ஜிஎஸ்டிங்கிறதுனால அதை நம்ம விட்டுடலாம். இப்போ நாம் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னதுனால ஜிஎஸ்டியும் தாண்டி சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மேண்டேட்டரியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ், அது நம்ம வந்து டாக்டர் வந்து அவருக்கும் கட்டணும், அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம எடுத்துருக்கணும், லோக்கலாக நம்ம வந்து அதை கட்டணும். அண்ட் எம்எஸ்எம்இயில் வந்து அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ 20 பேருக்கு மேலே வந்து அவங்க இதில் வேலை செய்கிறாங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப் வந்து அவர் எடுத்துருக்கணும். அண்ட் ஒரு ஆடிட் வருது, டேக்ஸ் ஆடிட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வேறு ஏதாவது கண்டிப்பாக விசிட்டிங் டாக்டருக்கெல்லாம் வந்து பே பண்ணுவார். அப்படி சேலரி இல்லாமல் விசிட்டிங் டாக்டருக்கு பே பண்ணால் அவருக்கு டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். இந்த டிடிஎஸ்ங்கிறது இப்போ நான் புதுசாக சொல்கிற ஒரு வேர்டு. டிடிஎஸ்ங்கிறது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ குறிப்பிட்ட இன்கம் லிமிட்டுக்கு மேலே போகும்போது நாம் ஒரு டாக்டர்கிட்ட பே பண்ணுறோம் அப்படின்னம்னா அவரோட வருமானத்தில் நம்ம ஒரு 10% பிடிச்சி நம்ம வந்து டிடிஎஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல இப்போ வந்து வச்சுக்கோமே டாக்டர் சந்தோஷ் அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த டாக்டர் சந்தோஷோட நேம்ல தான் எல்லாமே நடக்கும். அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் பணம் வந்துட்டு போகும், அவர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் சேலரி போகும், அவர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் இந்த இன்னொரு டாக்டருக்குமே சம்பளமாக போகும். அப்போ அவர் பேர்ல தான் எல்லாமே டிடிஎஸ் பிடிக்கணும், அவர் பேர்ல தான் இஎஸ்ஐபிஎஃப் இருக்குமா? ஜிஎஸ்டி தான் இது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம், டிடிஎஸ்ல இது எப்படி இருக்கும்? அவர் பேன் கார்ட்லேருந்து பண்ணுவாங்க, இது எப்படி பண்ணுவாங்க? இப்போ சந்தோஷ் தான் அவரோட எம்ப்ளாயர் அப்படின்னா ஹீ இஸ் தி அவரோட பேன் தான் வந்து எல்லாத்துலேயுமே லிங்க் ஆகும். ஃபார் இஎஸ்ஐ ஃபார் பிஎஃப் அவர் வந்து எம்ப்ளாயராக வந்து பதியப்படுவார். ஸோ அவர் தான் டிடெக்ட் பண்ணி பே பண்ணணும், அது அவரோட பொறுப்பு. அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது வந்து டிடிஎஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுவாங்க. டிடிஎஸ்க்கு வந்து டேன் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ டேன் நம்பர் வந்து ஜஸ்ட் லைக் டேன் நம்பர் தனியாக இருக்குது. டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறவங்க வந்து டேன் நம்பர். ஆமாம், அவர் சந்தோஷ் அவர் பேர் தான் இருக்கும். ஒரு தனிப்பட்ட டாக்டரே ஒரு கம்பெனியாக கருதப்படுவார். ஆமாம், அந்த மாதிரி கம்பெனியாக கருதப்பட மாட்டார். அவர் டேனில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு இண்டிவிஜுவலாக வந்து பார்க்கப்படுவார். ஸோ ஹி ஹாஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிடெக்ட் டிடிஎஸ் அண்ட் ரெமிட்டட் டு தி கவர்மெண்ட். இந்த டிடிஎஸ் வந்து மாதம் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டிடணும் 7ஆம் தேதி. இப்போ இது 1.2 crore சம்பாதிக்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம், அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எல்லாம் பயந்துருக்கீங்க, 1.2 crore சம்பாதிக்கிறது தான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம், 50 லட்சம் 60 லட்சம் நம்ம இது ப்ரெசென்ட் டாக்ஸேஷன் போகிறாங்க, இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஒரு டாக்டர் நான் இருக்கேன், 50 lakhsக்கு நான் வந்து இன்கம் எனக்கு வருது கிராஸ் ரெசிப்ட்ஸ். நான் இன்னொரு டாக்டருக்கு அந்த இதில் 20 லட்ச ரூபாய் தரேன், என்னோட கன்சல்டண்ட்டை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னா நான் டிடிஎஸ் பிடிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா நான் வந்து 44 ADAல போகிறேன், எனக்கு டேக்ஸ் பிடிக்கணுங்கிற இதே கிடையாது. பட் நான் அந்த 44 ADAல 50 lakhs தான் நான் வாங்குறேன், இன்னொரு டாக்டருக்கு 20 லட்ச ரூபாய் தரேன், எனக்கு மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து 10 லட்ச ரூபாய் வருதுன்னா அந்த இடத்துல நான் டேக்ஸ் ஆடிட்டுக்கு தள்ளப்படுறேன். அப்போ போகும்போது ஐ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிடெக்ட் டிடிஎஸ். ஸோ சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ். பட் டு ப்ராட்லி கிளாஸிஃபை, இப்போ நம்மளோட இதை ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு சம்மரி பண்ணணும் அப்படின்னா, சேலரினா ஃபஸ்ட்டு நியூவாக ஓல்டு ரிஜிமாங்கிறத கன்ஃபியூஷன்ஸை இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தம் ரூல் 1.5 டிடக்ஷன்ஸுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கோ டு தி நியூ. 3.575க்கு மேலே டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா கோ டு ஓல்டு. நடுவில் இருக்குன்னா லெட்ஸ் டிசைட் ஆன் கேஸ் டு கேஸ் பேசிஸ். அந்த டிடக்ஷன்ஸை ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து சேலரிடு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து
ஸ்ட்ரெயிட் ஸ்லாப் ரேட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், டிடெக்ஷன்ஸ் இருந்து எடுத்துக்கிறோம். இதே வந்து ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள் நாம அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப் டு 50 lakhs வந்து நம்ம வந்து 50% இன்கம்மாக காமிச்சா போதும். 50% கம்மியாக காமிக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ண போகிறோம். இதே வந்து என்னோட கிராஸ் இது ரெசிட்ஸில் 95%க்கு மேலே பேங்க் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா நான் வந்து 75 lakhs வரைக்கும் 44 ADAலேயே ட்ராவல் பண்ணலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்ஸ் எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு 44 ADA அப்ளை ஆகல, அதையும் தாண்டி நான் கடந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்மளுக்கு வந்து டேக்ஸ் ஆடிட் வரும். நம்ம டேன் நம்பர் தனியாக எடுக்கணும், நம்ம டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும், ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணணும், அட்வான்ஸ் டேக்ஸ் ப்ராப்பராக இது குவார்ட்டர்லி நம்ம வந்து ஃபைல் பண்ணணும், டிடிஎஸ் குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து பண்ணணும். பட் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானு சொல்லி கேட்டிங்கன்னா நாம வளர்கிற ஸ்பீடுக்கு இது கஷ்டம் கிடையாது. ஒரு நல்ல கன்சல்டன்ட் கையில், ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கையில் இந்த வேலையை கொடுத்துட்டா they will take care of it. You can focus on servicing the people. தேங்க்யூ தினேஷ், இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு. கண்டிப்பாக இது நிறைய எங்களோட டாக்டர்ஸ்க்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சொன்ன மேலே எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஒரு கேள்விகளை கேட்காம விட்டுருந்துருக்கலாம். அந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் எங்கள் டீம் தினேஷ்கிட்ட கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம். இல்லை எங்களுக்கு இன்னும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு இந்த கமெண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் பார்ட் 2 வீடியோ கூட போட தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். Thanks for inviting, and I also thank my team Shreyas Global for helping me to come for this interview. So I'm thankful to my office as well. Thank you so much. Once again, Santosh Kumar, Healthcare Knowledge.